பிரைஸ் லார்ட் ஹalleluya. யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கேட்டு பயனடைவேன். கர்த்தாவே, உமது கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் மிகவும் உழைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கர்த்தாவே, இது வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். கர்த்தர் என் அழுவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பயனர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்களாக. அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி நமக்கு விரோதமாய் எழுபவர்களான சத்துருக்களுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று. ஆம், மெய்யாகவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அழுகையோடும் புலம்பலோடும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆகையினால ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது நம்ம பலனற்று போகிறோம். நம்முடைய ஆத்மா திக்கற்று போகிறது. நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பலன் குறைந்து காணப்படுகிறது. அந்த சமயத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எது வரைக்கும் நீங்கள் இறங்காதிருப்பீர்? எது வரைக்கும் இதை நீ பார்த்து கொண்டிருப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி விண்ணப்பம் முழுவதும் கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் இதை கேட்டு அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திர பொழுதும் கூட ஒரு சிறிய பாடலை ஒரு அடி பாடுகிறேன். கேட்டு எல்லாரும் ஆனந்தம் அடைவீர்களாக. ஆமென். இயேசு தேவா, உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உம்மில் இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உம்மில் இருப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். இயேசு தேவா, உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். அவருடைய உறவு தான் நமக்கு நிரந்தரம். மாண்ட பின்னும் அவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம அவருடைய உறவில் நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு தேவா, உந்தன் அன்பே நிரந்தரம். இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பும் நிரந்தரம் அல்ல. கணவனின் அன்பு ஒரு நாள் கடந்து போகலாம்.
பிள்ளைகளுடைய அன்பு ஒரு நாள் பிரிந்து போகலாம். பெற்றோர்களுடைய அன்பு நம்ம என்ன செய்யலாம், கைவிடலாம். ஆனால் என்றென்றைக்கும் கைவிடாத நேசர், பிரியாத நேசர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரிப்போமாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.